எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து தியானிப்போம். வெளிப்படுத்து விசேஷம் 20வது அதிகாரம் 5, 6 வாசிப்போம். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரிசுத்தவான்களுமாய் இருக்கிறார்கள். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியாக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள். இந்த உலகத்தில் இயேசு வந்து போன பின்னாடி யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இரத்த சாட்சியாக மரித்தாலும் சிரஞ்சேதம் பண்ணப்பட்டாலும் மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடிவளவும் உயிரடைவதில்லை. முதலாம் உயிர்த்தெழுதல் என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை கேட்டு 1000 வருஷம் அரசாட்சி ஆரம்பிக்கும் போது யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க உயிர்த்தெழுந்து விட்டார்கள். அவங்க மரணத்தை காணாமல் கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டு மாண்டு போகாமல் எடுத்து கொள்ளப்படுவார்கள். இதான் முதலாவது உயிர்த்தெழுதல். இரண்டாவது மரணத்துக்கு அவர்கள் மேல் அதிகாரம் இல்லை. ஆகவே தேவன் நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேரும் கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள். ஆகவே இப்போ நம்ம மரித்து போனால் இருக்கோம், உயிரோடு தான் இருக்கோம். ஆகவே நம்ம ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைந்து மரணமில்லாத மறு வாழ்க்கைக்குள்ள மரணத்துக்கு மருந்து பரலோகத்துக்கு விருந்து தேவனுடைய வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தையை கேட்டு சொல்லும்போது யோவான் சுவிசேஷம் 8:51 ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ யூதர்கள் சொல்கிறாங்க, அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி நீ பிசாசு பிடித்தவன் என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் தீர்க்கதரிசி மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறாயே. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு மரணமில்லாத மறு வாழ்க்கை, மரணமே இல்லாத வாழ போகிறோம் என்றெல்லாம் சொல்லும்போது அது புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களால முடியல. சொல்கிறாரு, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் மரணத்தையே காண்பதில்லை. ஆகவே 1000 வருஷ அரசாட்சியில் தான் இது நடக்கும். 1000 வருஷ அரசாட்சி இன்றைக்கும் ஆரம்பிக்கலாம், அடுத்த நாளும் ஆரம்பிக்கலாம், இன்னும் அடுத்த வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் இன்னும் 100 வருஷம் இன்னும் 1000 வருஷம் கூட ஆகலாம். அது எப்போன்னு தெரியாது. அந்த சிஸ்டத்தை தேவன் தரும்போது நம்முடைய சரீரம் கழுகை போல மறுபடியும் புதுப்பிக்கப்படும். கழுகை போல நம்முடைய இளமை. ஒரு மனுஷன் சாவரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாத்தான் என்றும் பிசாசு என்றும் வலு சிறப்பத்தை கட்டி பாதாளத்தில் பூட்டி விட்டால் இந்த பூமி எங்கும் ஒரு தீங்கு இராது. எல்லாருக்குமே அந்த வாழ்க்கை கிடைக்கும். ஒருவேளை தேவன் இந்த வாழ்க்கையை தரலாம், அல்லது விஞ்ஞானத்தின் மூலமாய் தேவனுடைய திட்டமும் வெளிப்படலாம். மரபணுக்களை மாற்றி கற்ப வேதனை இல்லாத ஆண் பிள்ளை பெற்றால் எல்லாமே மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை, கோழி பண்ணை, குழந்தை பண்ணை லேபலை விஞ்ஞானிங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறார்கள். மனுஷனை 1200 வருஷம் வாழ வைக்க முடியும். கர்ப்பம் தரித்து அன்னைக்கே மரபணுக்களை மாற்றிட்டா கெட்டி கோழி மாதிரி செஞ்சுருவாங்க. விஞ்ஞானத்தில் நடக்கலாம். அப்படி விஞ்ஞானத்தில் நடக்கும்போது இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? தேவன் இயேசு இந்த உலகத்துக்கு வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா விஞ்ஞானத்தில் எல்லாம் நடக்கும். இன்றைக்கி சொன்னால் ஸ்டார்ட் ஆகும், சொன்னால் ஆஃப் ஆகும், சொன்னால் டோர் திறக்கும், சொன்னால் டோர் ஓப்பன் ஆகும். அப்போ வார்த்தையில் சிக்னலில் எல்லாம் வருது. இந்த விஞ்ஞானம் இப்பொழுது நமக்கு கடுகளவு தான் வந்திருக்குது. இன்னும் அதிசயமான விஞ்ஞானம்லாம் வரணும். எப்படி அமெரிக்காவில் ஒரு கூட்டம் மாய ஜனங்கள் வாழ்ந்தார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள், டாட்டா காட்டினாங்களாக்கா அப்படி மறைஞ்சு போவார்கள், மாயமாய் மறைஞ்சு போவார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவங்க கூட்டத்திலேருந்து மறைந்து போனார். ஆகவே இது கூடு போயிற சக்தி ஒரு காலத்தில் இருந்தது, இனி வருங்காலத்தில் வரும், விஞ்ஞானத்தில் கூட வரும். நாம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னாக்கா ஒரு எஸ்டி பூத்து மாதிரி பாக்ஸ் அதுக்குள்ளே போய் நின்னா நம்மளை அவையாக மாற்றி அமெரிக்காவில் மாம்சத்தில் இறக்கி விடுவார்கள். அந்த மாதிரி விஞ்ஞானம்லாம் சொல்லுகிறார்கள். அது சாத்தியம்னா சாத்தியம் தான். வேதம் சொல்லுகிறபடி இப்போ சாத்தான் பூலோகத்துலேங்கிறான், பரலோகத்துக்கும் போகிறான், பலாலத்துக்கும் போகிறான், எங்கனாலும் வரான். இப்போ பிசாசுக்கு அந்த சக்தி இருக்கும்போது, தேவ தூதனுக்கு அந்த சக்தி இருக்கும்போது, அப்போ தேவனுக்கும் அந்த சக்தி இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உலகத்துக்கு அந்த சக்தி கொடுப்பார். இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக இந்த சக்தி கிடைத்து விட்டால்
அவங்க விஞ்ஞானத்தை சார்ந்து வாழ்வார்கள். ஆகவே விசுவாசம் வராது. ஆகவே தேவன் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா விஞ்ஞானம் அவ்வளோ அதிசயமான காரியமெல்லாம் நடக்கும் விஞ்ஞானத்தில். அதுவும் தேவ சித்தமே. தேவனை அன்றி ஒரு ஞானமும் ஒரு விஞ்ஞானமும் நடக்காது. தேவன் தான் சர்வ ஞானி. ஆகவே மரித்தவர்கள் யாரும் நம்மளை மாதிரி மறுபடியும் இந்த மாம்ச சரீரத்தில் வந்து பழுகி பெருகி திருமணம் செஞ்சு வாழ்கிறதில்ல. மரித்தவர்களே உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவுக்குள் மரித்த நம்ம தான் மரணத்தை காணாமல் 1000 வருஷம் வாழ்ந்து 1000 வருஷம் முடிஞ்சு தான் ரகசிய வருகை. அதுக்கு பின்னாடி தான் கோமாளி தாத்தா 7 வருஷத்துக்கு யூதர்களை ஏமாற்றி கோயில் கட்டி எருசலேமில் ஆலயம் கட்டி சிகப்பு கடாரி பலி செலுத்தி இந்த வழிக்கு அந்த ஜனங்களை வஞ்சித்து அற்புத அடையாளத்தோடு கூட்டி கொண்டு போகாம். ஆகவே நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் மனவாட்டி, பிதா குமார் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தால் புத்தி இல்லாத மண்ணாண்டி. குழந்தை ஞானஸ்தானம் லிஸ்ட்டுக்கே வராது. ஆகவே வேதத்தை வாசிப்போம், யோசிப்போம், விளங்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். ஆமேன்.